வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, தேங்காயே இல்லாம சிக்கன் பெரட்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க. அரை கோழி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கோழியை அப்படியே குக்கர்ல சேர்த்துடலாம். 2 விசிலுக்கு குக்கர்ல வேக வச்சிடலாம். இந்த சிக்கன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பெருசா நம்ம மசாலாஸ் எதுவும் சேர்க்க மாட்டோம். மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் சேர்த்து 1/4 கப் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். அதனால் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி கூட. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூண்டு 4 பல், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இது இவ்வளோத்தையும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுருங்க. சின்ன சின்னதாக ஒரு 9 உள்ளி எடுத்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம்னு சொல்லிக்கலாம், நாங்கள் உள்ளின்னு தான் கன்னியாகுமரி ஸ்டைலில் சொல்லுவோம். தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதான். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம எந்த மசாலாஸ் பெருசாக சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்க எல்லா டிஷ்ஷஸுமே பெருசாக காசு செலவு பண்ணாமல், எதுவுமே நம்ம டைம் ரொம்பவே சேவ் பண்ணுற மாதிரி தான் டிஷ்ஷஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பட்டை சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதை நான் சேர்த்துருக்கேன் உள்ள. இந்த இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இந்த ஸ்டெப்பில் ஒரு பெரிய கரண்டி வத்தல், அதே கரண்டியில் மல்லி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இதை 2 விசில் வச்சு எடுத்ததை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மஞ்சத்தூள் எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி அழகாகவே நிறைய தண்ணி நிற்கிது. தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். இது நல்லா அப்படியே கொஞ்சம் அந்த மசாலையோட இதெல்லாம் உப்பு எல்லாம் இறங்கி மிளகு காரம் எல்லாம் கரெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட்டு கொஞ்சம் இறக்கும் போது நல்ல மிளகு பொடி போட்டு இறக்கிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கூட காரம் வேணும்னு நினச்சனால கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா வரட்டி அப்படி எடுக்கும்போது இது ரொம்ப வரட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் கூட வச்சுருக்கலாம். நம்ம அப்ராடெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க கூட இதை செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது, கெட்டு போயிடும். மற்றபடி சூப்பராகவே இருக்கும். டேஸ்டியாக ஒரு ஹெல்தியான வெர்ஷனாக சூப்பராகவே சமைச்சிருக்கோம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவரை டாடா, பாய்.